வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னதான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பழனிசாமி அவங்க அம்மா அக்கான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடை திறப்பு விழாவுக்காக வந்திருக்காங்க. இங்கே என்னென்னா பாக்கியா டெக்கரேட் பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு நம்ம பழனிசாமி. என்ன மேடம், எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் யாருக்கும் சொல்லாமல் சிம்பிளாக அம்மா மட்டும்தான் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் அதுக்குள்ளே எப்படி ஒரு பெரிய இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனே ஏற்பாடு பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி பாக்கியாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம விமல் என்ன பண்ணுறான்னா, என்ன ஆண்டி நீங்கள் மட்டும் இருக்கீங்க, வீட்டில் யாரும் வரலையா, எழிலண்ணா செலினா யாருமே வரலைங்களா தாத்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்டே கேட்க, உடனே பாக்கியா வந்து அதுக்கு அவங்க எப்படி வந்துடுவாங்க, உங்கள் மாமா இன்வைட் பண்ணால் தானே அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல, ஓ மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம், நம்ம குடும்பத்தோடு எல்லாரையும் வர சொல்லி பண்ணணும்னு ஆசை தான், சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ண. ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களே, சரி விடுங்க, இப்போவே ஃபோன் பண்ணி நான் எல்லாரையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி எழிலுக்கு செலியனுக்குன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. கூடவே நம்ம தாத்தாவையும் வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டாரு. எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த இனாகிரேஷன் ரொம்பவே பிரம்மாண்டமாக செஞ்சு முடிக்கிறாங்க. இதை பார்த்த தாத்தா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா, நீ இங்கேயே பக்கத்தில் கஃபே ஓப்பன் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு வரவங்க அதுக்கு போயிடுவாங்க, அங்கே சாப்பிடணும்னு வரவங்க வேண்டுற திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவும் ரொம்ப பெருமையாக சொல்ல, பாக்கியா ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி கேரிங்காக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம பாட்டிமா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பையனுக்கு ஏற்ற மருமக அப்படின்னாலே அது பாக்கியா மட்டும்தான். பாக்கியாவை தவிர்த்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் பாசத்தோடு இருக்க வேறு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமியோட அம்மா வந்து ஒரு பக்கம் ரொம்ப பெரிய மனக்கணக்கே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் பழனிசாமிக்குள்ளே ஒரு காதல் மலர்ந்தாலும் பாக்கியாவுக்குள்ளே அந்த காதல் மலர்ந்திருக்கானே தெரியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம பழனிசாமிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் வருத்தம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளிப்படையாக நம்ம பாக்கியா எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனிசாமி யோசிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் நம்ம பாக்கியாவுக்கும் பழனிசாமி மேலே அஃபேர் வந்தால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு இடையில கோபி இவங்களை பார்த்து பொறாமப்படுறதெல்லாம் தாண்டி நம்ம ஏன்டா பாக்கியா விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு எல்லா விஷயமும் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.